ரஜினிகாந்த் அவர்களை வச்சு லால் சாலாம் டீம் வந்து விளம்பரம் தேடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா இப்போ லால் சலாம்னு ஒரு படம் முடிஞ்சிருக்கு. அந்த படத்தோட ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும். படத்தில் ஒரு டீசர் விட்டாங்க, அதில் மட்டும் விஷ்ணு விஷாலையும் நம்ம விக்ராந்தையும் வச்சு லைட்டாக காமிச்சாங்க. ஆனால் மற்ற மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ரஜினிகாந்த் அவர்களை தான் காமிக்கிறாங்க. இவங்க ஏன் காமிக்கிறாங்கன்னு மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு டீசர் ஒரு ஃபோட்டோலாம் வந்துச்சுன்னா இங்கே அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். இப்போது என்னன்னா லால் சலாம் டீம் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு விளம்பரம் தேடுதோ அப்படின்னு தான் தோணுது. பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் லால் சலாம்ன்ற ஒரு சின்ன பிட் வந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களை மட்டும்தான் காமிக்கிறாங்க. படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் கேமியோ ரோலுக்கு உண்டான மரியாதையை இவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ரஜினிகாந்த் அவர்கள் தான் படத்தை மொத்தம் தாங்கி பிடிக்கிற மாதிரியே தான் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு என்னமோ ரஜினிகாந்த் அவர்களை வச்சு இவங்க விளம்பரம் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். லைக்கா ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பெருசாக. ஏன்னா அவங்க ரஜினிகாந்த் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருக்காங்க, ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பல மேடைகளில் சொல்லுவார், என்னைக்குமே நம்ம மேலே இருந்தால் ஒரு நாளைக்கு கீழே இறங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இன்டர்வியூகளில் சொல்லுவார். அது என்னமோ அவங்க மகள் அந்த வேலையை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது நமக்கு. ஏன்னா திரையில் ஒரு நல்ல படம் கொடுத்தாங்க, தைராஜாவைன்னு ஒரு நல்ல நல்ல படம் தான், ஆவரேஜான படம் தான் கொடுத்தாங்க, நல்ல படம் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த லால் சலாமில் மட்டும் இவங்க ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க மீன்ஸ்னா, இப்போ படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் தான். கேமியோ ரோலுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. இப்போ கேமியோ ரோல்னா என்ன, அதை சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க. அதை வரும்போது தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அப்படியே புல் அரிக்கும். அதுதான் கேமியோ ரோல். இவங்க என்னன்னா ப்ரொமோஷனில் எல்லாத்துலேயுமே ரஜினிகாந்த் அவர்களை காமிச்சு அந்த கேமியோவுக்கு உண்டான மரியாதையே போயிடும் போல இருக்கு. என்னமோ இது படத்து மேலே லைக்காவுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை படத்து மேலே டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்லை மொத்த டீமுக்கே படத்து மேலே நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. ஒரு நல்ல படம் எடுத்தால் இந்த அளவு ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மிஷன் நம்பர் 1 ஒரு படம் வந்துச்சு, ப்ரொமோஷன் நல்லா பெருசாக இல்லை, ஆனால் அந்த படம் வெற்றி பெறலையா. இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சே ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சே பெரிய அளவில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு படத்து மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு தான் இதில் எனக்கு தெரியுது. பாருங்கள், ஒரு சூப்பர் ஸ்டாரை எந்த அளவு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவு தான் பயன்படுத்தணும். இது என்னமோ முட்டாய் கடையில் முட்டாய் வாங்கின மாதிரி இப்போ ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நீங்கள் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லால் சலாம் டீம் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த இதுக்குண்டான மரியாதையை கெடுத்துருவாங்க போல இருக்கு.